அது என்னவா இருக்க போகுது? ஏன்னா மணிரத்னமும் கமலும் சேர்ந்தாங்கன்னா எல்லாரும் கேட்கறது என்னன்னா, நாயகனை தாண்டுமா? நாயகன் மாரி இருக்குமான்னு தான் எல்லாரும் கேட்க போறாங்க. நாயகன் மாரியான ஒரு படத்த வந்துட்டு மணிரத்னமாலயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாது, கமலாலயே திருப்பி கொண்டுட்டு வர முடியாதுன்னு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில, தக் லைஃப்னு ஒரு படத்த இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட இருக்கோம். இதுல ரஹ்மானோட மியூசிக்கும் ஒண்ணு சேரப்போது. அண்மையில வந்துட்டு ஒரு டீசர் மாரி ஒண்ணு குட்டியா ஒண்ணு விட்டாங்க. நமக்கு இந்த படத்த நினைக்கும் போதெல்லாம் வந்துட்டு, இந்த படம் நல்லா இருக்குமா? இல்ல ரொம்ப எதிர்பார்க்குற படம்லாம் நல்லா இருக்கிறது இல்லையேங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்தா கூட, ஒரு டீசர் ஒண்ணு ரிலீஸ் பண்றாங்க. நம்ம எதிர்பார்ப்ப தாண்டி அது பூர்த்தி ஆவுது. ஒரு குட்டியா ஒண்ணு ஏதாவது ஒண்ணு பண்றாங்க. ஒரு ரஹ்மானுடைய வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு சவுண்ட் ஒண்ணு விடுறாங்க. பயங்கரமா இருக்கு. அப்போ என்னமோ ஒண்ணு இந்த படம் பண்ண போது, அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் வந்துட்டு நாயகன பீட் பண்ணுமா? அந்த கம்பேரிசன் நம்ம நார்மலா பண்ணுவோம் இல்லையா? அத பீட் பண்ணுமா அப்படின்னு பார்க்கும்போது, மணிரத்னம்னு ஒருத்தர் இருக்கிறாரு. உலக நாயகன் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னும்போது, எனக்கு தெரிஞ்சு நாயகனை தாண்டிய இன்னொரு உச்சத்த இவங்க 2 பேர தவிர வேற யாராலயும் குடுக்க முடியாது அப்படின்னும்போது, நிச்சயமா தக் லைஃப் இந்த வருடத்தினுடைய மணிமகுடங்க தக் லைஃப். ஆஹா! எத்தனை படங்கள் வந்தா கூட, தக் லைஃப் தான் இந்த வருடத்தினுடைய மணிமகுடம். ஏன்னா, ரஜினி அவர்கள் கூலி படமே வந்தா கூட, ரஜினியே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிற படமா இருக்கிறதுனா, அது தக் லைஃபா தான் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அது நெறைய டைம்ல அவரே ஏன்னா, சொல்லிருக்காங்க. ரஜினி அவர்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த மாரி வந்துட்டு நாயகன் படம் பார்த்துட்டு வந்து ஒரு கமல் சாருக்கு ஃபோன் போட்டு பேசியிருப்பாரு. அப்போ வந்துட்டு 2 ஷாட்டோ என்னமோ சொல்லுவாரு. டைரக்டர் வாசு தான் சொன்னாரு வாசு இன்டர்வியூல. சொல்லியிருப்பாரு. டங்கு டங்குன்னு அடிச்சேன் அப்படின்னு அடிச்சேன். சொன்னாரு. டங்கு டங்குன்னு அடிச்சேன். என்னம்மா வேலு நடிச்சிருக்காரு. வேலு நாயக்கரனுடைய போதை மண்டையில இருந்து இறங்கவே இல்ல அப்படின்னு. அப்பா! இப்படி ஒரு ஃபேனா இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அதாவது இந்த காம்பினேஷனுக்கு மணிரத்னம் அண்ட் கமலுடைய காம்பினேஷனுக்கு ஃபேனா இருந்த ஒரு சூப்பர் ஸ்டார். உண்மையிலேயே அவரே தக் லைஃப்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? நான் பார்க்கணும். அப்படிங்கிற அந்த ஒரு நிலை நிச்சயமா எனக்கு தெரிஞ்சு இந்த படத்த பார்த்துட்டு வந்து அதே மாரி ரஜினி சார் சொல்ல வாய்ப்பு இருக்கு. 4 ஷாட் அடிச்சா கூட இந்த தக் லைஃப் கேரக்டர் என்ன விட்டு இறங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்வதற்கான அத்தனை கெப்பாசிட்டியும் இந்த டீமுக்கு உண்டு.